விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆஸ்கார் விருது கனவு நாசமாக போனது அப்படின்னு தான் சொல்ல வேணும். இப்போ ஆஸ்கார் விருதுக்கான அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது கங்குவா திரைப்படம். கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணப்பட்டது. இதுவே ஒரு பெரிய சாதனையாக சூர்யா ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இந்த சமயத்தில் அஃபிஷியலாக ஆஸ்கார் நிறுவனம் நாமினேட் செய்யப்பட்ட திரைப்படங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 12 திரைப்படங்கள் இருக்குது. இந்திய திரைப்படங்களும் இருக்குது. ஸோ இதில் பிரியங்கா சோப்ரா அவர்களோட குறும்படமும் இருக்கு. ஸோ கங்குவா திரைப்படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்பு இந்த படத்தை எப்படி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஸோ நாம இந்த படத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக பார்த்தோம். பீரியாடிக் போர்ஷன் ப்ரெசன்ட் போர்ஷன் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் தயாரிப்பு நிறுவனம் அந்த மாதிரி அனுப்பாமல் இந்த திரைப்படத்தில் இருக்க பீரியாடிக் போர்ஷன் மட்டுமே அனுப்பியிருக்காங்க. ப்ரெசன்ட் போர்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா நெகட்டிவ் விமர்சனம் வந்ததால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த இடத்துல நாமினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அடுத்த கட்டத்துக்கே கங்குவா திரைப்படம் போல. ஸோ கங்குவா திரைப்படம் திரைப்படங்கள் லிஸ்ட்ல நாமினேட் ஆகல. அந்த 12 திரைப்படங்கள்ல கங்குவா திரைப்படம் இல்லை. இதனால் கங்குவா படக்குழு செம அப்செட்டில் இருக்காங்க. கங்குவா படக்குழு எந்த அளவுக்கு அப்செட்டில் இருக்காங்களோ அதை விட டபுள் மடங்குல சூர்யா ரசிகர்கள் அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு செய்தி சூர்யா ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்